தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியது எப்படி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 2023 பிரசாந்திற்கு ரூபாய் 4.72 லட்சத்திற்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக எக்ஸ் நிர்வாகி பிரசாந்திடம் நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் வாங்கியை பயன்படுத்தியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் காவல் நிலையம் வரவழைக்கப்பட்டு விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அது குறித்தான அண்மை தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், தற்போதைய நிலை என்ன? முழு விவரங்கள். வணக்கம். பிரபல நடிகர்கள் இந்த ட்ரக் விஷயத்துல, அதாவது ட்ரக்கை வாங்கி பயன்படுத்தியது விஷயத்துல தற்போது விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. முதல் நடிகராக தற்போது ஸ்ரீகாந்த் இதுல விசாரணையில போலீசார் இறங்கி இருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது காவல் நிலையத்தில் வைத்து ஸ்ரீகாந்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுலதான் பரபரப்பான சில வாக்குமூலங்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் ஸ்ரீகாந்தும் நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் தற்போது விசாரணை வளையத்தில் வந்திருக்கிறார்கள். இதுல நடிகர் ஸ்ரீகாந்த் மட்டும் தற்போது போலீசார் அவரை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயரதிகாரிகளுடன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸ்ரீகாந்திடம். இதுல முக்கியமானது, ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிரதீப் என்கின்ற பிராடோ அவன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியிருக்கிறார். கொரோனா காலமான 2020ஆம் வருடம் முதல்ல பெங்களூரு சென்று அங்க இருக்கக்கூடிய கிளப் நண்பர்கள் மூலமாக நைஜீரியாவை சேர்ந்த ஜெரிக் என்பவரிடம் அவர் பழகி செல்போன் நம்பர்ல பேசி கொக்கைனை வாங்கி பயன்படுத்தியது, அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிந்தவர்களுக்கு விற்று வந்தேன் என்று அவர் பிரதீப் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதுல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளான லிங்கேஸ்வரன், யோகராஜ், யூசப் மற்றும் கெவின் ஆகியோர்கள் மூலம் கொக்கைனை விற்றேன். அவர்களும் என்னிடம் கொக்கைனை வாங்குவதை போல் பெங்களூருக்கு நேரடியாக கொக்கைனை வாங்கி இங்க விற்பார்கள். 1 கிராம் கொக்கைன் 7,000 ரூபாய்க்கு வாங்கி அதை 12,000 வரை நான் விற்று வந்தேன். என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பப்பு மற்றும் பாருக்கு போகும்போது 3 வருடத்திற்கு முன்பு ஏடிஎம்கே ஐடி விங்கை சேர்ந்த பிரசாத் என்பவர் எனக்கு பழக்கமானார். பிரசாத் என்னிடம் அடிக்கடி என்னுடைய கொக்கைன் வாங்குவார். அப்போது பிரசாத் ஆக்டர் ஸ்ரீகாந்தை வைத்து தீங்கிரை என்ற சினிமா படத்தை எடுத்து வந்தார். ஆக்டர் ஸ்ரீகாந்திற்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி கூட நிறைய முறை கொக்கைன் வாங்கி இருக்கிறார். அப்போது கொக்கைன் டிமாண்டாக இருக்கும் போது கூட என்னிடம் அவர் இதை வைத்து நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு, அதனால் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடு என்று கேட்டார். நானும் அவருக்காக பெங்களூரு சென்று என்ன விலைனாலும் கொடுத்து வாங்கி கொடுப்பேன். நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். பிரசாத் ஏற்பாடு செய்திருந்த பார்ட்டி ஒன்றில் நான் சென்றிருந்த போது அங்கு ஆக்டர் ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவும் கொக்கைனை பிரசாத்திடம் வாங்கி பயன்படுத்தியதை நான் 2 கண்களாக பார்த்தேன். இதை நான் நேராகவே பார்த்ததுனாலதான் தற்போது வாக்குமூலம் அளிப்பதாக பிரசாத் அந்த வாக்குமூலத்துல கூறியிருக்கிறார். பிரசாத் என்னிடம் கொக்கைன் வாங்குவதை போல் என்னுடைய நண்பர்கள் மூலம் ஆட்கள் மூலமாகவும் கொக்கைனை வாங்கி பயன்படுத்தவும் செய்வார், அதை விற்கவும் செய்வார். நான் இதுவரை பிரசாத்திற்கு மட்டுமே 2023ஆம் ஆண்டுல 40க்கும் முறைக்கு மேல் கொக்கைனை விற்று இதுவரை ஜிபே மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 4,72,000 சம்பாதித்திருப்பதாக அவர் பிரதீப் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த கொக்கைனை கேஸாகவும் பிரசாத்திற்கு விற்று பணம் சம்பாதித்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். கடைசியாக பெங்களூரு போய் வாங்கி இது கொண்டிருந்த போதுதான், அதாவது இந்த கொக்கைனை வாங்கி 1 கிராமை கிட்டத்தட்ட 17 மணிக்கும் 17/6/2024 அன்று இரவு 7 மணி அளவுல நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையம் பஸ் ஸ்டாப் அருகில கொடுத்திருப்பது நின்ற போதுதான் 7:30 மணி அளவுல என்னை காவல்துறையினர் கைது செய்தார்கள். அதன் பிறகுதான் நான் முழுமையாக இந்த வாக்குமூலத்தை அளிப்பதாக இவர் கைது செய்யப்பட்ட பிரதீப் என்பவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பிரசாத் தான் என்னிடம் வாங்கி கொக்கைனை நடிகர்களுக்கு கொடுப்பார். முக்கியமாக ஒரு பார்ட்டியில நான் கலந்து கொள்ளும் போது பிரசாத் அழைத்த போது அந்த பார்ட்டியில நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் இந்த கொக்கைனை வாங்கி பிரசாத்திடம் பயன்படுத்தியது என்னை 2 கண்களாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். முக்கியமாக நடிகர் ஸ்ரீகாந்த்
இன்று காலை தனிப்படை போலீசாரால் எடுக்கப்பட்டு அவரிடம் தொடர்ந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நடிகர் ஸ்ரீகாந்த் இவரிடம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, பிரசாத்திடம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிரசாத்தோடைய செல்போன்லுமே ஆய்வு செய்த போது பிரசாந்த் ஸ்ரீகாந்திற்கு நிறைய இந்த கொக்கைனை கொடுத்திருப்பது, அது மட்டும் இல்லாம ஜிபே டிரான்சாக்சன் அதிகமாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். பிரபல நடிகரான ஸ்ரீஹரி கிருஷ்ணா, கழுகுப்பட ஃபேம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீஹரி கிருஷ்ணாவும் பிரசாத்திடம் இந்த கொக்கைனை வாங்கி பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கிறது. அவரிடமும் போலீசார் விரைவில் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த 2 பேர், நடிகர் ஸ்ரீகாந்தும் நடிகர் ஸ்ரீஹரி கிருஷ்ணாவும், இந்த 2 பேருமே தொடர்ச்சியாக கொக்கைனை வாங்கி பயன்படுத்தியது தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் ஸ்ரீஹரி கிருஷ்ணாவும் விரைவில் எடுத்து போலீசார் விசாரிக்க இருக்கிறார்கள். தனிப்படை போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அதன் பிறகு அவர் மீதும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நடிகர் ஸ்ரீகாந்தை இன்று காலை அவருடைய வீட்டிலிருந்து எடுத்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்துதான் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.